எதிர்பார்த்த அளவு பருவமழை பெய்யாததால் தலைநகர் சென்னையில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் நிலை உருவாகும் என்று சூழலியல் வல்லுநர்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். சென்னைக்கு குடிநீர் தரும் நீர்நிலைகளில் இன்னும் 1.5 மாதத்திற்கு மட்டுமே தண்ணீர் இருப்பு உள்ளது. பருவமழை கிடைக்குமா அல்லது குடிநீர் பஞ்சம் ஏற்படுமா என்பது பற்றி விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. கூவம் நதியும் அடையாறும் குறுக்கே பாயும் சென்னை மாநகரின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்வதில் பூண்டி, செங்குன்றம், செம்பரம்பாக்கம் மற்றும் சோழவரம் ஏரிகள் முக்கிய பங்காற்றுகின்றன. மொத்தம் 11 டிஎம்சி கொள்ளளவு கொண்ட இந்த நீர்நிலைகளில் தற்போது வெறும் 1.75 டிஎம்சி தண்ணீர் மட்டுமே உள்ளது. இதன் காரணமாக சுமார் 90 லட்சம் பேர் வசிக்கும் தலைநகர் சென்னையின் ஒரு நாளைய குடிநீர் தேவை 850 மில்லியன் லிட்டர் என்றாலும் வழங்கப்படுவதோ 675 மில்லியன் லிட்டர் தான். வானிலை நிலவரப்படி 44% குறைஞ்சி போச்சு அப்படின்றாங்க பெய்யற மழையில். இப்போ அதனால என்ன ஆகுதுன்னா கிட்டத்தட்ட 1.7 டிஎம்சி தான் இருக்குது. கிட்டத்தட்ட 11 டிஎம்சி இருக்கிறதுல 1.7 டிஎம்சி, அதாவது சென்னை மாநகருக்கு ஒரு 1.5 மாதத்துக்கு தண்ணி கொடுக்கறதுக்கு தான் தண்ணி இருக்குது. இயற்கையிலேயே சென்னையின் நிலப்பரப்பு தண்ணீரை தேக்கி வைக்க முடியாமல் மழை நீரை அப்படியே கடலில் சேர்க்கும் அமைப்பாக உள்ளது. இதனை கருத்தில் கொண்ட முன்னோர்களால் குளம், ஏரி உள்ளிட்ட நீர்நிலைகள் உருவாக்கப்பட்டு மழைநீர் சேமிக்கப்பட்டது. ஆனால் தற்போது மழைநீர் சேகரிப்பும் இல்லை, மழையும் பொய்த்துவிட்டது. அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 3 மாதங்கள் சேர்ந்தது இது வடகிழக்கு பருவமழை. இந்த வடகிழக்கு பருவமழையில் அக்டோபர் 1 முதல் இன்று வரை கணக்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழகம் புதுவையில் பெய்திருக்க வேண்டிய மழை அளவு 34 சென்டிமீட்டர், பெய்த மழை 30 சென்டிமீட்டர், 12% இயல்பை விட குறைவு. இந்த ஆண்டு சென்னை மற்றும் தமிழகத்தின் வட மாவட்டங்களில் பெய்துள்ள மழையின் அளவு 48% குறைந்துள்ளது. டிசம்பர் மாத இறுதி வரை உள்ள வடகிழக்கு பருவமழை காலம் பொய்க்குமே ஆனால் அடுத்த ஆண்டு ஜூன் மாதம் வரை காத்திருக்க வேண்டிய அவலம் ஏற்படும். மொத்தம் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற 2003 2018 வரலும் 15 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 8 வருஷத்தில் கிட்டத்தட்ட 50% ஆஃப் த இயரில் நமக்கு தேவைக்கு கம்மியாக தான் தண்ணி இருந்திருக்கு. கிருஷ்ணா நதிநீர், வீராணம் ஏரி, திருவள்ளூர் கிணறுகள், கல்பாரிகளில் உள்ள நீர் மற்றும் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டங்கள் என்று தமிழக அரசும் மாநகராட்சி நிர்வாகமும் பல்வேறு நிலைகளில் சென்னை மாநகர குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய தயாராக இருக்கின்றன. என்றாலும் நிலத்தடி நீர்மட்டம் பெருகுவதற்கு மழைநீர் மட்டுமே தேவைப்படும். காற்றின் ஈரப்பதம் குறைந்து நமக்கு வடகிழக்கு பருவமழை துவங்குவதே சற்று தாமதமாக இருந்தது. இயல்பை ஒட்டி பார்க்கும் பொழுது 20ஆம் தேதி இயல்பு நாளும் நவம்பர் 1ஆம் தேதி இருந்திருக்கு. 29 தேதி வரைக்கும் பார்க்கும் பொழுது இன்னும் 1 மாத காலம் இருக்கிறது. டிசம்பர் 1 மாத காலம் இருக்கிறது. பொதுவாக இப்போ நிலையை பொறுக்கும் பார்த்தீங்கன்னா காற்றில் கிழக்கிலிருந்து மேற்கு திசையில் நகர்ந்து செல்லக்கூடிய கிழக்கு அலைகள்பாங்க, ஈஸ்ட் அலிவேஷன் சொல்லக்கூடிய அந்த மாதிரி சின்ன சின்ன நிகழ்வுகள் வருவதற்கான வாய்ப்பு இன்னும் இருக்கு. நம்ம தொடர்ந்து கண்காணித்து இருக்கிறோம். இன்னும் 15 நாட்களில் நிச்சயம் மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் நம்பிக்கை தெரிவித்துள்ள நிலையில் ஒரே நாள் மழை கூட 4 ஏரிகளை நிரப்பிவிடும் சாத்தியம் உள்ளது. ஆனாலும் மழைநீரை பாதுகாக்கவும் கடலில் கலக்காமல் சேமிக்கவும் என்ன செயல் திட்டங்கள் உள்ளன நம்மிடம்? நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் குழுவுடன் செய்தியாளர் பிரகாஷ்.